அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய PR Max Academyல TNPSC Combined Statistical Subordinate Services both Statistics and Mathematics major இந்த ரெண்டு மேஜருக்குமே ஆன்லைன் கோச்சிங் கொடுத்துட்டு இருக்கோம். PGTRB, TRB POLYTECHNIC, TRB Engineering Colleges, SCERT Examinations, TRB Arts, TNSET, CSIR Net, then TET Paper 1 clear பண்ணவங்களுக்கு உள்ள இடைநிலை ஆசிரியர் தேர்வு SGT, TET Paper 2 clear பண்ணவங்களுக்கு உள்ள UGTRB இந்த எக்ஸாமினேஷன்ஸ்க்கெல்லாம் ஆன்லைன் கோச்சிங் கொடுத்துட்டு இருக்கோம். ஆப்ல தான் கிளாஸஸ் எடுக்கிறோம். ஸோ லைன் பை லைன் கிறிஸ்டல் கிளியர் எக்ஸ்பிளனேஷன்ஸ் உங்களுக்கு லைவ் கிளாஸ்ல கொடுத்துருவோம். லைவ் கிளாஸ் அட்டென்ட் பண்ண முடியாத பட்சத்துல நீங்க ரெக்கார்டிங்ல போயும் பார்த்துக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். PGTRB, TRB Polytechnic, TRB Engineering Colleges, SCERT எக்ஸாமினேஷன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற மேத்தமேட்டிக்ஸ் மேஜர் ஃப்ரெண்ட்ஸ்க்கான வீடியோ இது. ஸ்பிளிட்டிங் ஃபீல்டில் இது செகண்ட் கிளாஸ். ஸ்பிளிட்டிங் ஃபீல்டு ரிலேட்டடான எல்லா ப்ராப்ளம்ஸும், எல்லா காம்ப்ளிகேட்டடான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி ஒரு ப்ராப்ளம் x⁴ - 10x² + 21/q இந்த பாலினாமியலோட ஸ்பிளிட்டிங் ஃபீல்டு என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த பாலினாமியலோட ரூட்ஸ் என்னன்னு முதல்ல பார்க்கலாம். x² மனசுக்குள்ளே ஒரு டீன் வைங்க. அப்போ t² - 10t + 21 சாதாரணமாக ஃபேக்டர் பண்ணுங்கள். காரணிகள் எழுதியிருக்கிறோம். t - 3 × t - 7 சம் பண்ணால் -10 வரணும், ப்ராடக்ட் பண்ணால் +21 வரணும். ஸோ ஃபேக்டர்ஸ் ரொம்ப ஈஸியாக நீங்கள் எழுதிடுவீங்க. t - 3 × t - 7 டீயை நம்ம x² வச்சுருந்தோம். ஸோ x² - 3 × x² - 7 இந்த பாலினாமியலை நம்ம லீனியர் ஃபேக்டர்ஸாக எழுதணும். லீனியர்னா தெரியும்ல, எக்ஸோட பவரில் 1, இதை தான் நம்ம லீனியர்னு சொல்லுவோம். அப்படி லீனியர் ஃபேக்டர்ஸாக உடச்சி போடணும். இட்ஸ் அ பாலினாமியல் ஆஃப் ஆர்டர் 4னா 4 லீனியர் ஃபேக்டர்ஸ் வரும் நம்ம உடச்சோன்னா. x² - 3யை x² - √3² நீங்கள் பார்க்கலாம். a² - b² ஃபார்முலா x + √3 × x - √3. அதே மாதிரி x² - 7னை x² - √7² பார்க்கலாம். ஸோ x + √7 × x - √7 இதுதான் உங்களுடைய கிவன் பாலினாமியல் ஓவர் க்யூவை, க்யூவில் அமைந்த இந்த பாலினாமியலை நீங்கள் லீனியர் ஃபேக்டர்ஸாக பிரிச்சிருக்கிறது இதுதான். இப்போ ரூட்ஸ் பாருங்கள். இந்த பாலினாமியலோட ரூட்ஸ் யார்? +or - √3 +or - √7. ஃபீல்டு பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்னு பாருங்கள். q ஆஃப் √3, √7 இந்த ஃபீல்டு பார்க்குறதுக்கு set of all a plus b √3 plus c √7 plus d √3 √7 plus d √3 √7 such that a b c d எல்லாம் rational numbers q. இதுதான் q of √3, √7 ஓட வடிவம். a plus b √3 plus c √7 plus d √3 √7 a b c d எல்லாம் qல இருக்கும். நம்ம கையில் கிடச்சிருக்க ரூட்ஸ் +or - √3 +or - √7 இந்த q ஆஃப் √3, √7ல் இருக்கு பாருங்கள். உங்களுக்கு √3 வேணும்னா ஏக்கு 0, பிக்கு 1, சிக்கு 0, டிக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். √3 கிடச்சிரும். ஏன்னா ஏபிசிடி ரேஷனல் நம்பர்ஸ் தான். a0, b1, c0, d0 எல்லாமே ரேஷனல் நம்பர்ஸ் தான். ஸோ √3 இங்கே இருக்குது. -√3 இருக்கா? பிக்கு -1 போடுங்க. a0, c0, d0 -√3யும் இருக்கு. √7 இந்த q ஆஃப் √3, √7ல் இருக்கா? √7 ஏக்கு 0, பிக்கு 0, சிக்கு 1, டிக்கு 0 இருக்கு. -√7 இருக்குதா? ஏக்கு 0, பிக்கு 0, சிக்கு -1, டிக்கு 0 இருக்கு. ஸோ +or - √3 +or - √7 இந்த ரூட்ஸ், அந்த பாலினாமியல் ஓவர் க்யூவோட ரூட்ஸ் நான் எழுதியிருக்க q ஆஃப் √3, √7ங்கிற ஃபீல்டில் இருக்குது. இந்த q ஆஃப் √3, √7 க்யூவோட ஒரு ஃபைனைட் எக்ஸ்டென்ஷன் தான். இந்த q ஆஃப் √3, √7ல் q உட்காந்துருக்கு, உள்ளே இருக்குது.
நீங்கள் வந்து B0 C0 D0 எடுத்துக்கிட்டிங்கன்னா வெறும் A மட்டும் கிடைக்கும். ஏங்கிறது ரேஷனல் நம்பர்ஸ். ஸோ பர்டிகுலராக Bக்கு 0 Cக்கு 0 Dக்கு 0 போடும்போது உங்களுடைய ரேஷனல் நம்பர்ஸ் Q உங்களுக்கு தெரியுது. ஸோ என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னா இந்த Q ஆஃப் ரூட் 3, ரூட் 7க்குள்ளே Q இருக்குது. இது Qவை கண்டெயின் பண்ண ஒரு ஃபீல்டு தான். நம்மளுடைய ரூட்ஸும் இதில் தான் இருக்குது. ஓகே, இதை ஸ்ப்ளிட்டிங் ஃபீல்டுன்னு சொல்லலாமா? அதுக்கு முன்னாடி இந்த Qவுக்கும் Q ஆஃப் ரூட் 3, ரூட் 7க்கும் இடையில இந்த Q ஆஃப் ரூட் 3ஐயும் Q ஆஃப் ரூட் 7ஐயும் பற்றி நம்ம பார்க்கலாம். ஒருவேளை Q ஆஃப் ரூட் 3 இந்த Q ஆஃப் ரூட் 3, ரூட் 7ஓட ஒரு ப்ராப்பர் சப்ஃபீல் இங்கே ஸ்ப்ளிட் பண்ணி இருந்திருக்குமா? இந்த Q ஆஃப் ரூட் 3ல எலமெண்ட்ஸ் பார்க்க எப்படி இருந்திருக்கும்? Set of all A plus B root 3 such that AB belongs to Q. ஆனால் உங்களுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 7 இதுக்குள்ளே வராது. இதே Q ஆஃப் ரூட் 7 ஸ்ப்ளிட்டிங் ஃபீல்டாக இருந்திருக்குமா இந்த பாலினாமியலுக்கு? Q ஆஃப் ரூட் 7ல எலமெண்ட்ஸ் பார்க்க எப்படி இருக்கும்? Set of all A plus B root 7 such that AB belongs to Q. அப்போ இதில் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 3 இருந்திருக்க முடியாது. Q ஆஃப் ரூட் 3யும் Q ஆஃப் ரூட் 7ம் ஒரு ப்ராப்பர் சப்ஃபீல்டு தான் Q ஆஃப் ரூட் 3, ரூட் 7க்கு. ஆனால் உங்களுடைய ரூட்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 3 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 7 அங்கே இல்லை. ஸோ Q ஆஃப் ரூட் 3, ரூட் 7 தான் உங்களுக்கு என்னது? இந்த ரூட்ஸ் இருக்கக்கூடிய Qவோட ஃபைனைட் எக்ஸ்டென்ஷனாகவும் இருக்குது. இந்த Q ஆஃப் ரூட் 3, ரூட் 7ஓட வேறு எந்த ப்ராப்பர் சப்ஃபீல்டும் இந்த ரூட்ஸை கொண்டதாக இல்லை. அதை ஸ்ப்ளிட் பண்ணலை. ஸோ Q ஆஃப் ரூட் 3, ரூட் 7 தான் இந்த பாலினாமியலோட ஸ்ப்ளிட்டிங் ஃபீல்டு. Q ஆஃப் ரூட் 3, ரூட் 7. சம்டைம்ஸ் கொஷின் வந்து உங்களுக்கு டிகிரி ஆஃப் த ஸ்ப்ளிட்டிங் ஃபீல்டுன்னு கேட்பாங்க. இப்போ நம்ம வந்து ஸ்ப்ளிட்டிங் ஃபீல்டு என்னன்னு கேல்குலேட் பண்ணிட்டோம். அடுத்த டிகிரி கேல்குலேட் பண்ணலாம். டிகிரிங்கிறது ரொம்ப ஈஸி. இந்த Q ஆஃப் ரூட் 3, ரூட் 7ஓட பேசிஸ் என்னன்னு பார்த்தா போதும். அதாவது டைமென்ஷன் ஆஃப் Q ஆஃப் ரூட் 3, ரூட் 7 ஓவர் Q. என்ன பார்க்க போறீங்க? டைமென்ஷன் ஆஃப் Q ஆஃப் ரூட் 3, ரூட் 7 ஓவர் Q. இந்த வேல்யூ என்னன்னு பார்த்தா போதும், இந்த டைமென்ஷன் என்னன்னு பார்த்தா போதும். அதுதான் டிகிரி ஆஃப் த ஸ்ப்ளிட்டிங் ஃபீல்ட். இந்த Q ஆஃப் ரூட் 3, ரூட் 7 இப்போ தான் நான் சொன்னேன். இதில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு A plus B root 3 plus C root 7 plus D root 3 root 7 இப்படி இருக்கும்னு சொன்னேன். D root 3 root 7 ABCD belongs to Q. ஸோ உங்களுடைய பேசிஸ் என்ன வந்திருக்கும்? எந்த வெக்டார்ஸ் வந்து ஸ்பேன் பண்ணியும் லீனியர்லி இண்டிபெண்டாகவும் இருந்திருக்கும் இந்த Q ஆஃப் ரூட் 3, ரூட் 7க்கு? வெக்டார் 1, வெக்டார் ரூட் 3, வெக்டார் ரூட் 7, வெக்டார் ரூட் 3, ரூட் 7. ஸோ எவ்வளோ வெக்டார்ஸ் இந்த பேசிஸில் இருக்குது? 4 வெக்டார்ஸ். எத்தனை வெக்டார்ஸ் இருக்குது? 4. ஸோ டைமென்ஷன் ஆஃப் Q ஆஃப் ரூட் 3, ரூட் 7 ஓவர் Q. இந்த டைமென்ஷன் ஆஃப் Q ஆஃப் ரூட் 3, ரூட் 7 ஓவர் Q தான் எனது டிகிரி ஆஃப் த ஸ்ப்ளிட்டிங் ஃபீல்ட். 4ன்னு வருது. எப்படி 4ன்னு நம்ம சொன்னோம்? பேசிஸில் எவ்வளோ வெக்டார்ஸ் இருக்குது? இந்த Q ஆஃப் ரூட் 3, ரூட் 7ஓட பேசிஸில் எவ்வளோ வெக்டார்ஸ் இருக்குது? அதுதான் டைமென்ஷன் ஆஃப் Q ஆஃப் ரூட் 3, ரூட் 7 ஓவர் Q. ஸோ டிகிரி ஆஃப் த ஸ்ப்ளிட்டிங் ஃபீல்ட் 4ன்னு வரும். Q ஆஃப் ரூட் 3, ரூட் 7 ஸ்ப்ளிட்டிங் ஃபீல்டாக இருக்கும். அவ்வளோதான். ஸ்ப்ளிட்டிங் ஃபீல்ட் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்மளுடைய PR மேக்ஸ் அகாடமியில் PGTRB, TRB POLYTECHNIC, TRB இன்ஜினியரிங், SCERT எக்ஸாமினேஷன்ஸ்க்கு கோச்சிங் கொடுத்துட்ருக்கோம். இவங்க எல்லாருமே ஒரே பேட்சில் வச்சு தான் நாங்கள் கிளாஸஸ் எடுக்கிறோம். ஸோ லைவ் கிளாஸ் வரும். லைவ் கிளாஸ் அட்டென்ட் பண்ண முடியாத பட்சத்தில் ரெக்கார்டிங்கில் போயும் பார்த்துக்கலாம். இப்போ ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ் யூனிட் தான் கொண்டு போயிட்டுருக்கோம். February 7th ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ February 7, 8, 9, then 13, 14 வீக்லி 4 days கிளாஸஸ் கொடுத்துட்ருக்கோம் இந்த பேட்சுக்கு. அதாவது PGTRB, TRB POLYTECHNIC, TRB இன்ஜினியரிங், SCERT இந்த பேட்சுக்கு வந்து வீக்லி 4 days கிளாஸஸ் கொடுத்துட்ருக்கோம்.